பனிமூட்டம் சூழ்ந்த தெய்வமலை கைலை. அங்கு ஆலய ஒளியைப்போல் அமைதியான பரமசிவன் தியானத்தில், அருளின் சக்தியான பார்வதி அம்மையார் அருகில். அந்த இருவரின் மத்தியில் ஒளிரும் பொன்னான ஒளியாக ஒரு தெய்வக் குழந்தை மலர்ந்திருந்தது. அவர்தான் பாலமுருகன். அழகும் ஆர்வமும் அன்பும் சேர்ந்து உருவான திருக்குமரன். தேவர்கள் பரபரப்பான நிலையிலிருந்தனர். அசுரர்கள் மீண்டும் உலகை அச்சுறுத்திய காலம் அது. யார் நம்மை காப்பாற்றப் போகிறார்கள் என மனத்தில் பயம், மனதில் குழப்பம். பரமசிவனின் பார்வையில் அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருந்தது. சரவணப் பொய்கையில் ஆற்றல் குறுகியிருந்த உலகிற்கு சிவபெருமான் 6 சுடர்களைத் தந்தார். அந்த சுடர்கள் 6 முகங்களாய்ப் பிரிந்து ஆறுமுகனாக ஒளிர்ந்தன. அவரை பாதுகாக்க, துணை நிற்க, போர்க்களத்தில் அசுரரை அழிக்க தெய்வீக வீரர்களாக நவ வீரர்களும் உதயமானார்கள். அவர்கள் முருகனுடன் இணைந்த தருணம் உலகம் அதிர்ந்தது. மலைகள் நடுங்கின, கடல்கள் அலறின, ஆகாயம் பொலிந்தது. வீர விளையாட்டின் தொடக்கம் அது. தேவர்கள் எதையும் புரியாமல் பாலமுருகனின் வல்லமை மீது சோதனைகளை நடத்தினர். அவர் முன் ஏவிய ஆயுதங்கள் சக்தி தாங்காதபடி மலர்களாய் விழுந்தன. தேவர்கள் உணர்ந்தார்கள், இவர் சாதாரண பாலன் அல்ல, வேலின் தெய்வம், சிவனின் பிரதிபிம்பம். அவர்கள் கைகூப்பி மணலில் விழுந்து பெருமாளை வேண்டினர். நீங்களே எங்கள் சேனாதிபதி, உலகங்களின் காவலர். முருகன் புன்னகையுடன் தலையசைத்தார். தேவர்கள் நினைத்தனர், இந்த வீரனுக்கேற்ற ஒரு வீடு வேண்டும், ஒரு தெய்வ நகரம் வேண்டும். அப்பொழுது தெய்வத்தச்சர் விஸ்வகர்மா அருளுடன் வந்து தங்கம், வைரம், மணிமுத்து கொண்டு அற்புதமான நகரம் கட்டினார். வானில் மிதக்கும் கோபுரங்கள், வெள்ளி நிழல்கள் ஓடும் வீதிகள். அந்த நகரின் நடுவில் அழகிய சிம்மாசனத்தில் ஆறுமுக வேலவன் அமர்ந்தார். இது வீரத்தின் இல்லம் மட்டும் இல்லை, அன்பும் அருளும் நிறைந்த என் தாயகம் என்று முருகன் அருளினார். தேவர்களுக்கு வீரத்தைத் தந்து, அறிவுக்கு உயர்வு கொடுத்து, 3 உலகங்களிலும் அருளின் விளக்காய் மின்னினார் கந்தசுவாமி. அவரை வணங்குவோர் பயம் இல்லா வாழ்க்கை வாழ்வார். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.